வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொண்ணி. இப்போ நம்ம கொத்தமல்லியை வச்சு ஒரு குழம்பு பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு முதல்ல பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கேப்சிகம் இதையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு கடாயில் முதல்ல எண்ணெயை விட்டுட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். 2 கடுகு 2 ஜீரகம் போட்டு நம்ம வந்து முதல்ல இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகமும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கொத்தமல்லியும் நம்ம பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, இதை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிக்கலாம். இதில் 2 உப்பும் கொஞ்சம் புளியும் வச்சே நம்ம ஓட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு புளியை கரைக்க வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு ஜீரகம் போட்டாச்சு. மற்றதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். தக்காளியை போடலாம். இப்போ வந்து நீங்கள் பூண்டு வேணும்னா பூண்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை இறக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி, புளி, அப்புறம் இந்த இது பச்சை மிளகாய் இதை அரைச்சி வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். இந்த கடுகு ஜீரகம் போடும்போது நான் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுருந்தேன். நான் சொல்ல மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் போட்டு அது வதங்கிட்டுருக்கு. இப்போ இதை வந்து அரைச்சின்னு வந்துடலாம். ரொம்ப மெழுமழையும் அரைக்க வேண்டாம், சுமாராக அரைச்சா போதும். இப்போ நம்ம காயெல்லாம் வதங்கிடுச்சு. நான் கடுகு ஜீரகம் போடும்போது ஒரு சுட்டு வெந்தயமும் போட்டுருந்தேன். இப்போ நம்ம வந்து அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புளி இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் அதுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன். நம்ம அரைச்ச விழுது வந்து இது மாதிரி இருக்குது. இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுன்னு வருது. இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுடலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி காரமான குழந்தைகள் சாப்பிட மாட்டேன். அதனால நம்ம வந்து அதை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ தனியா பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடி, இது 3த்தையும் இந்த குழம்புக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து 3 பொடியுமே போட்டுட்டேன். பச்சை மிளகாய் பொடி, தனியா பொடி, சாம்பார் பொடி, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும். இதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் ஆகிடுத்து. எல்லா பொடியும் சேர்ந்தாச்சு. நான் கொஞ்சம் கூட சுடுதண்ணி விட்டு கொடுத்தேன். ஏன்னா திக்காக ரொம்ப இருந்தால் மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஓட்டமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிசைஞ்சு சாப்பிட முடியும். அது உங்கள் இஷ்டம்தான். கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கடைசியாக இதை நான் அணைச்சிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அச்சு வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் எல்லா டேஸ்ட்டும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம், மிளகாப்பொடி வேணுமா இல்லை உப்பு வேணுமான்னு அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இறக்கினப்புறம் அந்த சூட்டோடையே செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த வெல்லத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு ஊரெல்லாம் வாசனை அடிக்கிறது. அவ்வளவு நல்லா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி பண்ணுற குழம்புலேருந்து கொஞ்சம் வந்து தனித்து ஒரு செப்ரேட்டாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான குழம்பு வேறு. 10 நிமிஷம்தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. பருப்பு கிருப்பு எதுவும் வேக வைக்க வேண்டாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவாளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு சுடுற சாதத்தில் போட்டு 2 அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வாழைக்காய் ஃப்ரையோ, கத்திரிக்காய் ஃப்ரையோ, வெண்டைக்காய் ஃப்ரையோ எது பிடிக்குமோ, உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ஏதாவது பண்ணி தொட்டுன்னு சாப்பிட்லாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.